ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு ரொம்ப நல்ல மனசுள்ள ஒரு தலைவர் இருந்தார். அவருக்கு குப்பு சுப்பு என்னும் 2 பசங்க இருந்தாங்க. குப்பு ஒரு வீரன். எப்போ பார்த்தாலும் வாளு கேடயம்னே இருப்பான். இந்த ஊருக்கு எதுனாலும் காப்பாத்த இந்த குப்பு இருக்கிறான். அப்படின்னு முன்னாடி நிற்கிறவன். ஆனால் கொஞ்சம் கோபமானவன். சுப்பு ஒரு அறிவாளி, அமைதியாக இருப்பான். அவன் ஒரு திறமையான சமையல்காரன். அவனுக்கு சந்தோஷம் எதுன்னா பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான். ஒரு நாள் ஊர் தலைவர் யோசிச்சாரு. நான் இல்லைன்னா இனிமேல் இந்த ஊரை யார் பார்த்துக்குவாங்க, எனக்கு ஒரே கவலையா இருக்குது. அதனால குப்புவையும் சுப்புவையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் கொள்ளையர்கள் ஊருக்குள்ள வந்தாங்க. குப்பு நேரா ஓடி போய் அவங்களோட வீரமா சண்டை போட்டான். அவங்கள துரத்தி ஊரை காப்பாத்தினான். மக்கள் எல்லாரும் அடடா, இவன் தான் தலைவன் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அடுத்த நாள் சுப்பு என்ன பண்ணான்னா, ஊர்ல இருக்க ஏழை மக்களுக்காக பெரிய சமையல் செஞ்சு எல்லாருக்கும் உணவு கொடுத்தான். குழந்தைகள் எல்லாம் சிரிச்சாங்க, முதியவர்கள் எல்லாம் சந்தோஷமா ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அதை பார்த்த தலைவர், இவங்க 2 பேருமே நல்லவங்க தான், இவங்களை யார் நான் தலைவரா தேர்ந்தெடுக்கிறது? அதனால ஒரு போட்டி வைக்க முடிவு பண்ணினாரு. தலைவர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஊரை விட்டு வெளியே போங்க, உங்களுக்கு ஏற்ற மனைவிகளோட திரும்ப வாங்க. யாரோட தேர்வு சரியாகவும் சிறந்ததாகவும் இருக்குதோ அவங்க தான் அடுத்த தலைவர். குப்புவும் சுப்புவும் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு தூரமா கிளம்புனாங்க. குப்பு போனது ஒரு பெரிய பணக்கார நாடு. அங்க ஒரு சிற்றரசி ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. அந்த ஊர்ல ஒரு போட்டி அறிவிச்சாங்க. ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. அரண்மனையில் ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெற்று வெல்லும் வீரனை அரசி திருமணம் செய்து கொள்வார். குப்பு தன்னோட வீரத்தை காட்டி சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கு நடுவில் சுப்பு போனது ஒரு காட்டு பக்கம். ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மரத்துக்கு கீழே அவன் உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரத்தில் சில வீரர்கள் வந்து அவனை பிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இவன் ஒரு உளவாளின்னு நினச்சி சிறையில் அடைச்சாங்க. என் அரசியே, நான் உளவாளி இல்லை, ஓய்வெடுக்க மரத்து கீழே உட்கார்ந்திருந்தேன். நான் ஒரு சமையல்காரன், என்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. அரசி சொன்னா, சரி, நீ உண்மையிலேயே சமையல்காரன் தான், என்ன ஒரு உணவு தயாரித்து எனக்கு கொண்டு வா. சுப்பு சந்தோஷமாக சமைக்க ஆரம்பித்தான். அவன் சமையல், அடடா, அரண்மனை முழுக்க வாசனை. இளவரசி சாப்பிட்டு அப்படியே மயங்கிட்டான். இளவரசி சொன்னா, உன் சமையல் மாதிரியே உன் மனசும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. 2 பேரும் மனைவியோட தந்தை வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. குப்புவும் அவன் மனைவியும் பளபளன்னு ஆடை நகை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் சுப்புவும் அவன் மனைவியும் சாதாரண உடையோடு வந்திருந்தாங்க. அதை பார்த்த ஊரில் சில பேர் சிரிச்சாங்க. உப்பு கூட கிண்டல் பண்ணி கேட்டான், என்னடா சுப்பு, நீயும் மனைவி இப்படி வந்திருக்கிறீங்க? என் மனைவியை பத்தியா? என் மனைவி ஒரு அரசி. 2 பேரும் சிரிச்சாங்க. அப்போ தலைவர் வந்தார். குப்புவோட மனைவியையும் சுப்புவோட மனைவியையும் பார்த்தார். குப்புவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சுப்புவோட மனைவி கிட்ட கேட்டார், உனக்கு நல்ல உடை இல்லையா? ஏன் இப்படி எளிமையா வந்திருக்கிற? அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எளிமை என் பலவீனம் இல்லை, அதுதான் என் பலம். தலைவரும் சிரிச்சுக்கிட்டே, சரி, இப்ப முடிவு சொல்லட்டுமா? மகாராணி வாழ்க அப்படின்னு கத்துனாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. சுப்புவோட மனைவி ஒரு மகாராணின்னு அப்போதான் தெரிஞ்சது. குப்புவும் தலைவரும் மக்களும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. தலைவர் சொன்னாரு, ஒரு ஊருக்கு வீரமும் தேவை, அன்பும் தேவை. இப்பதான் புரிஞ்சது, தலைமைன்னா ஆடம்பரம் இல்லை, மனசுதான். அதனால குப்புவையும் சுப்புவையும் 2 பேரையும் ஊர் தலைவர்களா அறிவிச்சாரு. குப்பு ஆபத்துகளிலிருந்து ஊரை காப்பாத்தினான். சுப்பு ஊருடைய பொருளாதாரத்தை செழிப்பாக்கினான். அந்த நாள் முதல் அந்த ஊர்ல வீரமும் அன்பும் ஒன்னா சேர்ந்தது. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.